இது நம்ம ஆடியன்ஸ்க்கு கிளிக் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் நம்பிக்கை இருந்ததா படம் ஆரம்பிக்கும்? இல்லை, இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த திரைப்படங்கள் வந்து மாயாஜால திரைப்படங்கள் அதெல்லாம் என்னன்னா ஒய்டர் ஃபிலிம்ஸ் அப்போ எடுத்திருக்கோம் நம்ம. பட் இப்போ வந்து ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ரொம்ப அறிவியலை அதிகமாக கலந்து தொழில்நுட்பங்களை அதிகமாக கலந்து தான் இன்றைக்கி திரைப்படங்கள் கொடுக்க வேண்டியது. இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸு அங்கே நிறைய இருக்குது, வைக்கிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஹாலிவுட்டில். ஸோ அதை இங்கே கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய புது முயற்சி. அந்த முயற்சியில் ஒரு டைட்டாக ஒரு ஷாட் வைக்கவே முடியாது. அந்த ஷாட் ஒரு 12 லென்ஸு 10 லென்ஸில் தான் க்ளோஸ்அப்பே எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு 5000 ஆர்டிஸ்ட் நின்னா தான் இந்த படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தினுடைய என்ன சொல்ல, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கிராஃப் இருக்கும் இல்லையா? இந்த படத்துக்கு வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மாலஸ்ட், இது இட்ஸ் வெரி பிக் கிராஃப். அது கிராஃபே ரொம்ப ஒய்டராக இருக்கும். நான் சொல்கிறது திரைப்படத்தை நீங்கள் ஆச்சரியமாகவே தான், அது வாயை பிளந்து பார்ப்பதுன்னு சூர்யா சார் சொல்லியிருந்தார் இல்லையா? அது சென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பென்னர் மாதிரி ஒய்டரான ஒரு நீங்கள் எதை பார்ப்பீங்க, டேன்றோம்னா அங்கேயே ஒரு திரும்பி வருவான், அப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் ஒய்டர் ஃபிலிம் அது.